அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு திருத்தூதர்கள் எல்லாம் புது பலன் அடைந்தவர்களாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்று பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை மிகவும் துணிகரமாக அறிவித்து வந்தார்கள். அவர்களுடைய வார்த்தை கேட்ட மக்கள் அனைவரும் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றார்கள். இவ்வாறு தொடக்க காலத்தில் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கும் பெற்றார்கள். அந்தியோக்கியா என்ற நகரில்தான் முதலாக திருத்தூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லா மக்களையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இன்றைய நற்செய்தியில் திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவிடம், நீர்தான் மெசியாவா என்று எங்களுக்கு வெளிப்படையாக கூறும் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் தான் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்றும் கூறினார். ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகள் தன்னுடைய ஆயனின் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. நாமும் கூட ஆண்டவர் இயேசுவை நம்முடைய நல்ல ஆயராக ஏற்றுக்கொண்டால் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறோம். அவர் நம்முடைய உள்ளத்தில் உணர்த்துவார். அப்பொழுது நாம் அவருடைய குரலை அறிந்து கொள்கிறோம். நாம் பாவம் செய்யும் போது இது தவறு என்று நம்முடைய உள்ளத்தில் கூறுவார். ஆனால் நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் அதை மீறி நாம் அந்த செயலை செய்கிறோம். அது மிக பெரிய தவறு. யோசுவாவிடம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், காலையிலும் மாலையிலும் இறை வார்த்தையை தியானி, அதை எப்பொழுது உன் கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொள். நாமும் கூட அந்த இறை வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டால் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க முடியும். அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க முடியும். இறை வார்த்தை வல்லமையுள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த வாளையும் விட கூர்மையானது. அந்த இறை வார்த்தையை நாம் அன்றாடம் கூறி ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்முடையதாக்கி கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவரே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவரே, உம்மை ஸ்தோதரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். தேவனே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக சிலுவையில் பலியான தேவனே, உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, ஆவியான தேவனே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உலக முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். ராஜா, அன்பின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே உங்களை இந்த நாளுக்குரிய புதிய மன்னாவால் எங்களை நிரப்புகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. அன்பின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, ஆறுதலின் தேவனே, வல்லமையின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரிக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நீ போகும்போதும் வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய கால் கல்லில் மோதாதபடி உன்னை காத்து கொள்வேன் என்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் எவ்வளவு கரும் சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சு போல மாற்றுகிறவர் நீர் ஒருவரே ராஜா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு உன்னுடைய பாவங்களை கடலில் அமிழ்த்து விடுவேன் என்றவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் அப்பா. நன்றி ராஜா. நன்றி தேவனே. இயேசுவே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ வருடங்களாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா, முடிவு வராதா என்று காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. என்னுடைய துன்ப நேரத்திலே நான் உன்னை தாங்குவேன் என்றவரே, எங்களுடைய துன்ப நேரத்திலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை காத்து கொள்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. பேரன்பு மிக்கவர் தேவனே, என்னை மீட்க இயலாதவாறு உம்முடைய கை குறுகிவிடவில்லை ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் தேவனே. அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தும் அப்பா. அவளை தேவையெல்லாம் சந்தியும் ராஜா. அவளை உள்ளத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19 முதல் 26. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸு, அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸு, சீரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்.
மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 22 முதல் 30. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலில் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.